ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாய்மை சேனல். குழந்தைங்க இருக்க வீட்டில் அடிக்கடி வர பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து நைட்ல தூங்காம அழலாம், திடீர்னு பயந்து வீறிட்டு அழுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம என்னதான் வந்து குழந்தை கேர்ஃபுல்லாக பார்த்தாலும் அடிக்கடி இந்த பிரச்சனைகள்லாம் வரும். இதுக்கு நம்ம எவ்வளவுதான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்போம், பட் சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாம இருந்திருக்கலாம். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற நினைக்கிற ஒரு விஷயம் தான் வந்து இந்த திருஷ்டி கழிக்கும் முறை அப்படிங்கிற சொல்ற முறை. இந்த திருஷ்டி கழிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமலும் இருக்கலாம். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோல சொல்லியிருக்கதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நாளே அழகுதான். ஸோ யார் பார்த்தாலுமே கண்டிப்பா அது கண் திருஷ்டி படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கருப்பு மை வைக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது கண் திருஷ்டி வந்து அகன்றோம் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கருப்பு மை வச்சாலுமே குழந்தைங்க சில பேர் வந்து பார்க்க வருவாங்க. பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு அடிக்கடி முடியாம வரும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, வாரத்துக்கு 2 முறை இந்த மாதிரி திருஷ்டி கழிக்கும் போது குழந்தைங்களுக்கு பட்டிருக்க கண் திருஷ்டி வந்து அகன்றோம் அப்படிங்கிறது நம்ம தாத்தா பாட்டிகள்ல இருந்து ஆதி காலத்துல இருந்தே ஒரு ஐதீகம் தான். ஸோ இதை நம்மளும் ஃபாலோ பண்ணி நம்ம குழந்தையும் நல்லபடியாக நம்ம பார்த்துக்குவோம். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இதுல நான் நிறைய மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். இதுல உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும் நீங்க அதை பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து சில பேர் கிராமத்துல இருப்பீங்க, ஈஸியா சொல்றதை செஞ்சிருவீங்க. சில பேர் வந்து அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி செய்வீங்க, அந்த இடத்துல வந்து உங்களால சில விஷயங்களை வந்து செய்ய முடியாது. ஸோ இவங்களுக்கு வந்து நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், வந்து நார்மல் எடுக்கலாம், இந்த மாதிரி திருஷ்டி கழிக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கும் நான் இதுல சில மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியா இருக்கோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்க மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்க்கும்போது தேங்காயோட ஓடு எடுத்துக்கிறேன். இந்த 3 கண் இருக்கிற மாதிரி ஓடு தான் நீங்க எடுத்துக்கணும். இந்த இதுக்கு ஓடு எடுத்துக்கணும், வரமிளகாய், கொஞ்சமா கல்லுப்பு தான் எடுக்கணும், சால்ட் உப்பு எடுக்கக்கூடாது. அடுத்து மிளகு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கடுகு, இது ஏதாவது ஒன்று எடுக்கணும். இந்த வெடிக்கிற மாதிரி பொருட்களை தான் வந்து இந்த திருஷ்டி சுத்துறதுல நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த திருஷ்டி சுத்துறதுக்கு இந்த 4 பொருட்கள் வேணும். இது கூடவே கொஞ்சமா வந்து காலடி மண்ணுன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து கிராமத்துல இருக்கீங்க, இல்ல உங்களால எடுக்க முடியும் அப்படிங்கிற ஏரியால இருக்கீங்க அப்படின்னா முச்சந்தி மண்ணுன்னு சொல்லுவாங்க. 3 ரோடு சந்திக்கிற இடத்துல இருந்து கொஞ்சமா மண் எடுக்கலாம். அப்படி முடியாதவங்க உங்க வீட்டு வாசல்ல வெளியில இருக்க மண்ணை கொஞ்சமா எடுத்துக்கலாம். அப்படியே எங்களால மண் எடுக்க முடியல அப்படின்னா வீடை கூட்டி கிடைக்கிற கொஞ்சமா கிடைக்கிற மண்ணை கூட நீங்க இதுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மண்ணை எடுத்துட்டு அந்த கொட்டாங்குச்சியில இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா சூடமா எடுத்துக்கோங்க. குழந்தைய கிழக்கு முகமா பார்த்து உட்கார வச்சுக்கோங்க. எந்த மெத்தட் செஞ்சாலும் சரி, எந்த திருஷ்டி கழிக்கிற மெத்தட் நீங்க ட்ரை பண்ணாலும் சரி, வீட்டுல இருக்க பெரியவர்கள்ட்ட நீங்க கொடுத்து செய்ய சொல்லணும். வீட்டுல வந்து இருக்கிற யார் ரொம்ப வயதான பெண்மணிகள் அப்படிங்கறத பார்த்து அவங்கள வந்து செய்ய சொல்லலாம். இந்த வீடியோ பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுமா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.